தற்பொழுது சூழலில் நம்ம பார்த்திங்கன்னா சாமானிய ஏழை மக்கள் இருந்து இன்வெஸ்டர்ஸ் வரைக்குமே பார்த்திங்கன்னா ரொம்பவே கவலை அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து தங்கம் விலைன்றது பார்த்திங்கன்னா வரலாறு காணாத அளவுக்கு உயர்ந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி காலகட்டத்திலையும் பார்த்திங்கன்னா பல்வேறு காலகட்டத்தில் தங்கம் விலை உயர்ந்திருக்கு. பட் இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா உயர்ந்தது எப்போவுமே இல்லை. இப்போது இந்த காலகட்டத்தில் வந்து இந்த அபரிவிதமான வளர்ச்சிக்கான காரணம் என்ன தங்கம்? முதல்ல இது தங்கம் விலை வந்து நம்ம நாட்டில் மட்டும் நிர்ணயிக்கிறது கிடையாது, உலக அளவில் நிர்ணயிக்கிறது. ஸோ இப்போ முக்கியமான ரீசன்ஸ் லாஸ்ட் 5 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா கோவிட் வந்துச்சு. கோவிட் முன்னாடி தான் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சது. அந்த மாதிரி ஒரு அன்சர்டனிட்டி, நம்ம உலகம் என்ன ஆகும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது மக்கள் வந்து சேஃபான பிளேஸ்க்கு போவாங்க. அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் அசட் கிளாஸ்னு பார்க்கும்போது அப்படி தான் கோல்டு விலை ஏற ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் வித்தின் 1 or 2 இயர்ஸ் வந்து உக்ரைன் ரஷ்யா வார் வந்தது. அது ஒரு அன்சர்டன் பீரியட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க்ஸ், அதாவது இந்தியாவில் ஆர்பிஐ மாதிரி சைனா அப்புறம் மற்ற யூரோப்பியன் நேஷன்ஸ் எல்லா நாட்டிலையும் வந்து கோல்டு வந்து ஒரு போர்ஷன் ரிசர்வாக வச்சுருப்பாங்க. யூஸ்வலாக யூஎஸ் ட்ரெஷரிஸ் தான் அதிகபட்சமாக இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம க்ரூட் ஆயில் இம்போர்ட் பண்ணுறோம், மற்ற நாட்டுக்கு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறோன்னா அந்தந்த நாட்டில் வந்து இன்னொன்று சேஃபான அசட் கிளாஸ்னால் யூஎஸ் ட்ரெஷரிஸ் டிஃபால்ட்டே ஆகாது அப்படின்ற மாதிரி அது வந்து யூஎஸ்க்கு ஒரு அட்வான்டேஜ். ஸோ இந்த கோல்டு யூஎஸ் ட்ரெஷரிஸ் இருக்கும். லாஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸாக கண்டினியூஸாக கோல்டோட ரிசர்வ் வந்து எல்லா பேங்க்ஸும் வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க. ஸோ அந்த டிமாண்ட் அதிகமாகனதுனால சைனாலேயும் இன்னும் அதிகமாக யூஎஸ் ட்ரெஷரிஸை விற்றுட்டு கோல்டு அதிகமாக வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியாவிலையும் கோல்டு அதிகமாக. இந்த மாதிரி மல்டிபிள் ரீசன்ஸ், வாரு, அன்சர்டன் சுச்சுவேஷன், இப்போது யூஎஸ் சைனா ட்ரேட் வாரு, அது இல்லாமல் இந்த ரிசர்வ் பேங்க்ஸோட எல்லா நாட்டு ரிசர்வ் பேங்க்ஸோட இன்க்ரீஸ் இன் கோல்டு அசட், இதெல்லாம் சேர்ந்து தான் கோல்டு அசட் கிளாஸ் இன்க்ரீஸ் ஆகுது.